யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரவி அவனோட யூடியூப் சேனலில் காணாமல் போன ஒரு பொண்ணை பற்றி ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோவில் அந்த பொண்ணோட அக்கம் பக்கத்துலலாம் விசாரித்து அந்த பொண்ணு கேளு அவங்க வீட்டில் உள்ளவங்க என்னென்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு ஏன் காணாமல் போனா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணுறான். அந்த வீடியோவுக்கு நல்ல ரீச்சும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ரவிக்கு எதுவுமே தெரியாததுனால அந்த வீடியோவை யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இப்போது ரவியை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுது. நீ வீடியோ அப்லோட் பண்ணி 2 மாதத்துலேயே நான் இறந்து போயிட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்த முழுசாக கரெக்டாக சொன்ன ஒரே ஆள் நீ தான். ஆனால் இப்போ நீயும் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டா எனக்கு என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அந்த வீடியோவை மட்டும் மறுபடியும் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதை கேட்டதும் ரவிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே வேகமாக போய் அவன் டெலிட் பண்ண அந்த வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைகிறத ரவி பார்க்குறான்.